ரெட்மி நோட் ப்ரோவோடைய இதோடைய கரண்ட் ரைஸ் ஆகுது. பிஃபோர் தட் பேட்ரி கனெக்டருடைய டயோட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்க போகிறோம் இல்லையா? சரி, இதில் வந்து ரெட்டை வந்து கிரவுண்டில் வச்சிங்க, பாசிட்டிவ் இது பிளாக்கை வந்து பாசிட்டிவில் வைங்க, விபேட்டில் வைங்க. விபேட்டில் வச்சிங்கன்னா டயோட் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வருது பாருங்கள், 390 வருது. சரியா? அடுத்த பின்னில் வைங்க பேட்ரி ஐடி வைங்க, கரெக்டாக வைங்க. அடுத்த பின் ஆப்போசிட்டில் எவ்வளோ வருது? ரெண்டாவது பின்னு 484 வருது. அடுத்தது சரி, இதெல்லாம் நார்மலாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, விபேட்டை ரிவர்ஸில் வைங்க. ரிவர்ஸில் எவ்வளோ வருது? ரிவர்ஸில் வச்சிங்கன்னா 1900 வருது. ஆனால் கரெக்டாக 1400 1400 வருது. சரி, ரைட், ஓகே. ரிவர்ஸில் இது வந்து கரண்ட் லீக்காக இருக்குது, அதாவது செகண்டரி ஷார்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு லெவலில் கோல்டு செக்கில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், செகண்டரி ஷார்ட்டு. சரியா? ரைட், அதை நம்ம டிசி சோர்ஸில் கொடுத்து பார்க்கலாம். ட்ரிகர் பண்ண போகிறோம். ட்ரிகர் பண்ணுங்கள், இருங்க. ட்ரிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஆன் பண்ணுங்கள், டிசி சோர்ஸ் ஆன் பண்ணுங்கள். வந்து ஆட்டோ கரண்ட் இல்லை, டிசி சோர்ஸில் கரெக்டாக 00லே இருக்குது. சரியா? இப்போ அடுத்தது வந்து நம்ம ட்ரிகர் பண்ணி ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ட்ரிகர் பண்ணுங்கள். ஓகே, ட்ரிகர் பண்ணுங்கள். கரண்ட் ரைஸ் ஆகுதா? கரெக்டாக ட்ரிகர் பண்ணுங்கள். ஒரு 2-3 வாட்டி ட்ரிகர் பண்ணுங்கள் ப்ராப்பராக பின்னில் வச்சு. எடுத்து மறுபடியும் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ஆட்டோ கரண்ட் ஜென்ரேட் ஆகும். மறுபடியும் எடுத்து பண்ணுங்கள். சடன் கரண்ட் ரைஸ் ஆகுது. இது போல் ரைஸ் ஆகுது. இது ரைஸ் ஆச்சுன்னா இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் செகண்டரி ஷார்ட்டுன்னு அர்த்தம். மேபி சிபியூ லைன் அது போல் ஷார்ட்டாக இருக்கும். அதை நம்ம மேனுவலாக செக் பண்ணுவோம். என்ன பண்ண போகிறோம்? காயிலுடைய ரெசிஸ்டன்ஸை பார்க்க போகிறோம். காயிலுடைய ரெசிஸ்டன்ஸை பார்த்தா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால், எந்த சைடில் கரண்ட் வந்து கம்மியாக ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிருக்குன்றது நம்ம தெரியுங்க. 416 இருக்குது, கரெக்டாக இருக்குது. அடுத்தது போங்க. அடுத்தது கரெக்டாக வைங்க. ஹை வேல்யூ வருது, கரெக்டாக வைங்க. ரைட், அடுத்தது போங்க. அடுத்த காயில் ஹை வேல்யூ 500 அது போல் வருது, நல்லா தான் இருக்குது. அடுத்தது போங்க. இது காயிலோட ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, பிட்வீன் ஐசி பவர் ஐசி டு சிபியூ ரிலேயோட ரெசிஸ்டன்ஸு. கரெக்டாக வைக்கல, ரெசிஸ்டன்ஸ் காமிக்குதா? சரி, அடுத்ததில் போங்க. அந்த சால்ட்ரு பண்ணுற இடத்துல வைங்க. எவ்வளோ 104. ஓகே, அது கூட ஓகே தான். சரியா? அதோடைய ரெசிஸ்டன்ஸில் ரிவர்ஸ் பொசிஷனில் வச்சு பார்க்க போகிறோம். சரியா? எவ்வளோ ஓம்ஸ் வருதுன்னு பார்ப்போம். மல்டிமீட்டர் லைட்டு 35 ஓம்ஸ் வருது. லோ ஓம்ஸ் வருது. காயில் வருது. இன்னொரு காயில் 61 ஓம்ஸு. கரெக்டாக 61 ஓம்ஸ் வருது. 62 ஓம்ஸு. 4 காயில் வந்து லோ ஓம்ஸ் காமிக்குது. அதெல்லாம் ஹையாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் உள்ள 4 காயில் டக்குன்னு 4 காயில் 34. அடுத்தது 36. அடுத்தது ஓகே 65. இது எல்லாமே லோ ஓம்ஸ் வருது. ஆல்மோஸ்ட் சிபியூ ரிலேட்டட் ஃபால்ட்டு தான். அதை ப்ராப்பர் வேல வந்து பார்ட் 1 பார்ட் 2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரியா?